2 நாள் பெய்த கனமழை காரணமாக புதுச்சேரி நகர் முழுவதுமே தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை நேற்று உருவாகி இருந்தது. இதனால் பொதுமக்களுடைய இயல்பு நிலை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. முதல் தளம் வரை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. முதல் தளம் வரை தண்ணீர் இந்த பகுதியில் சூழ்ந்திருந்தது. நேற்றும் இன்றும் நமது ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் தண்ணீரில் மிதக்கக்கூடிய நிலை நேற்று இருந்தது. இன்று மழை குறைந்த பிறகு அதை சுத்தப்படுத்தக்கூடிய பணிகளை இந்த பகுதி இருக்கக்கூடிய மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. என்ன தேவைப்படுது என்பது குறித்து பேசுவதற்காக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்கலாம். சார், இப்போ மழை விட்டுச்சு, சுத்தப்படுத்தக்கூடிய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன தேவைப்படுது உங்களுக்கு அதை சொல்லுங்கள். இந்த 40 வருஷமாக இங்கே இருக்கும் சார். மழை பெஞ்சால் சும்மா ஒரு அரை அடி தண்ணி வரும், ஒரு அடி வரும், இழுத்துக்கும். உடனே இந்த வாய்க்கால் மேலே பாலத்தை கட்டி பாலத்தில் குப்பையை அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் பெஞ்சாலும் ரெண்டு நாள் ஆச்சு தண்ணி வாங்க. அதுக்கு முன்னே அப்படி கிடையாது. இந்த பாலம் கட்டின பிறகு தான் அதை முழுசாகவும் முடிக்கல, குப்பையும் அகற்ற மாட்டாங்க. ஒரு மழை சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை காவாயெல்லாம் ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணுறதில்ல கவர்மெண்ட்டு. குப்பை அடிச்சுக்கிட்டு 1 மணி நேரம் பெஞ்சாலும் தண்ணி வந்துடுதுங்க. 4 பைக்கு மூழ்கி போச்சு. இந்த தெரு பூரா பைக்கு பூரா மூழ்கி போச்சு, காரு மூழ்கி போச்சு. ஒரு எச்சரிக்கை நடவடிக்கை இவங்க எதுவும் கொடுக்கல. இது வரைக்கும் நிவாரணமாக யாரும் பார்க்கல.